உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் எதை பற்றி பேச போனீங்க எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. மறுபடியும் பாபர் மசூதின்ற ஒரு பாபர் மசூதி இடிப்பு வந்து ஒன்று மும்பையில் வரப்போதா, அதாவது மகாராஷ்டிரா நாக்பூரில் இருக்கக்கூடிய நம்ம ஒரு கல்லறை, நம்ம அவுரங்கசீப்போட கல்லறையை வந்து உடைக்கணும் இருக்கணும்னு இந்து அமைப்புகள் போராட்டம் பண்ணி ஒரே கலவரமாக அங்கே நாக்பூர் போயிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நம்ம எல்லாரும் யோசனை பண்ணிகிட்ருப்போம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து அரசியல் கிடையாது, ஒரு படம். ஆமாங்க, சவானா சிங்கக்குட்டின்னு அர்த்தம். அதாவது சிவாஜியுடைய மகனாகக்கூடிய சம்பாஜி மகாராஜா வாழ்க்கை வரலாறு பேஸ் பண்ண ஒரு படம். அதில் வந்து அவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து போர் செய்யணும்னு முகாரையில் எடுத்து போர் செஞ்சிட்டு இருக்கிறப்போ சில சூழ்ச்சிகள் பண்ணி அவர் வந்து அவுரங்கசீப் படையினால் பிடிக்கப்படுகிறார். மிகவும் கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார். அதாவது கொலைனா அப்படி 2 கண்களை வந்து குருடாக்கி அவரை சித்திரவதை பண்ணி கொலை பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்த சில பேர் அவர் சம்பாஜிக்கு வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறார். அப்போது அவுரங்கசீப், நீங்கள் மதம் மாற்றம் அவனை விட்டுருவேன்னு சொல்லிட்டு, ஆனால் மதம் மாற மாட்டேன், இந்துவாக தான் பிறந்த இந்துவாக தான் சாவன்னு சொல்லிடுறார். ஸோ அதனால் வந்து அதை பேஸ் பண்ண ஒரு கதை. இந்த படத்தை பார்த்துட்டு கிட்டத்தட்ட பாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய வசூலி வாரி குவிச்சிருக்கு. இந்த படத்துக்கு வரி விலக்கும் பண்ணாங்க ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில். அப்பேற்பட்ட இந்த படத்தால் வந்து பார்த்துட்டு பல பேர் வந்து பொங்கி எழுந்திருக்காங்க. இஸ்லாமியருக்கு மேலே எவ்வளோலாம் தாக்குதல் நடத்தணுமோ அத்தனையும் நடத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நம்ம யோசனை பண்ணலாம். ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் வரலாறு படம் நம்ம பார்த்துருப்போம். நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் கொண்டது யாருன்னா பிரிட்டிஷ்காரர்கள். அதனால் நம்ம எல்லாரும் போய் பிரிட்டிஷ்காரில் வெட்டவும் போல குத்தவும் போல. நாம் வந்து நடந்தது வந்து 300 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த இந்த கதை. அதை அப்போ மனசில் வச்சுட்டு இப்போ பழி வாங்குறாங்களே. ஏன்னா இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஒரு இஸ்லாமிய நாடுக்கு தான் நம்ம பெட்ரோல் வாங்குறோம், எல்லாம் வாங்குறோம். அப்படி இல்லைன்னா நம்ம இன்றைக்கி பெட்ரோல் வண்டி ஓடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நம்ம இன்றைக்கி வந்து இப்படி வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இதனால் வந்து நம்ம பிற்போக்கு ஜனத்தால் நம்ம வந்து மாட்டிக்கிட்டோன்ட்டு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து நாக்பூர் கலவரம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக போயிட்டுருக்கு. அவுரங்கசீப் அவர்களுடைய கல்லறையை வந்து இடிக்கணுன்றாங்க. சில பேர் அதை வந்து ஒன்றும் பண்ண, ஏன்னா அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கொடுத்ததை வந்து மத்திய அரசோ மாநில அரசோ வந்து அது நீக்க முடியாதுன்ற ஒரு சட்டம் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இனி வரக்கூடிய இந்தியா எப்படி போக போகுதுன்றது இந்த நாக்பூர் இது உணர்த்தி இருக்குது. ஸோ நம்ம இந்தியா பிற்போக்குத்தனத்தை நோக்கி போகுதான்றதையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த நாக்பூர் சம்பவம் இந்தியா முழுக்க எப்படி எதிரொலிக்க போகுது நம்ம பொறுமையாக வந்து பார்த்துனாங்கன்னு சொல்லி என்னுடைய வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களிடம் விடைபெறும் முத்து பிரகாஷ். பாய்.